நக்கீரன் கோபாலுக்கும் டிவிகேக்கும் ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக மீம்ஸாக போட்டு தள்ளுறது. அதுவும் ஆதவ அர்ஜுனா அந்த மீசக்காரு அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ரொம்ப தரக்குறைவாக நக்கீரன் கோபாலை பேசுறது, அதுக்கு ஒரு பதில் வீடியோ போடுறது, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் இது பார்க்குறதுக்கு? எனக்கு அவர் ரொம்ப மதிப்பிற்குரிய அண்ணன் அவர். ஸோ அதனால் வந்து நம்ம அதில் ரொம்ப அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய கம்பீரம், அவருக்குன்னு இங்கே தமிழ் பத்திரிகை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணவர். உயிரை பணயம் வைத்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு புதுசாக ஒரு பையன் அரசியலுக்கு வர்றாரு, நீங்கள் அவரை வந்து திருத்தலாம், அறிவுரை கூறலாம். அதில் வந்து நிறைய அவருக்கு உரிமை இருக்குது. ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிற விதத்தில் எல்லாமே அவர் செய்யலாம். ஆனால் அவர் கொஞ்சம் அவருடைய இடத்த விட்டு இறங்கி பேசுகிறாரோங்கிற உணர்வு எனக்கும் இருந்துச்சு. கட்டாயமாக எங்கேயாவது பார்த்தா, ஆனால் ஏன்னா இப்படி பேசுகிறீங்கன்னு நான் கேட்பேன். எனக்கு வந்து அது ஒரு பெரிய சங்கடமாக தான் இருந்துச்சு. அவர் அதை தவிர்க்கணும். ஏன்னா அவர் ஒரு அரசியல் தலைவர். இன்றைக்கி அவர் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. இப்போ அவரை நீங்கள் சினிமாக்காரராக பார்க்குறதுங்கிறது வேறு. ஆனால் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக மாறி எல்லா கட்சிகளுக்குமே ஒரு திரட்டராக வந்து நிற்கிற ஒரு கட்சி தலைவராக மாறியிருக்காரு. அப்போ அவருக்கான மரியாதையை கட்டாயமாக கொடுக்கணும். அவன் இவன் சொல்லுவதும், அவன் நடு ரோட்டில் வச்சு வெட்டுவன் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகளாக இருக்குது. அப்போ இங்கே இந்த சைடு பார்க்கும்போது எல்லாருமே இளைஞர்களாக இருக்காங்க. ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுகிற ஒரு கூட்டமாக இது இருக்குது. அவங்களுக்கு வந்து அவருடைய பேக்ரவுண்ட்லாம் தேவையில்லை. அவர் யார், அவர் எவ்வளோ உயிரப்பனையை வச்சு காட்டுக்குள்ளே போய் ஒரு வீரப்பங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தாரு. அதே மாதிரி ராஜ்குமாருங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை வீரப்பன் கடத்திட்டு போகும்போது அவரை மீட்பதற்கு எவ்வளோ வேலையெல்லாம் அவர் இங்கே செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி பல விஷயங்கள் நக்கீரன் மூலமாக இங்கே நிறைய நல்லது நடந்திருக்கு. மக்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து அவர் ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கள் தலைவரை திட்டிட்டியா, உன்னை இன்னும் கேவலமாக திட்டுவோன்னா அவங்க இறங்குறாங்க. ஓகே, இதே அவர் தவிர்ப்பது நல்லது தானே. ஒரு மூத்த அரசியல்வாதியாக நீங்கள் உங்கள் கருத்தை கட்டாயமாக சொல்லலாம். அதில் ஒன்றும் தவறே இல்லை. விஜய்க்கு ஃபோன் போட்டே கூட அவர் பேசலாம். விஜய் வந்து அவர் ஃபோனில் வராருன்னா இப்போ இனிமேல்லாம் அவர் ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவோ அல்லது 6 மாதத்துக்கு முன்னாடியோ, தம்பி நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னால் கட்டாயமாக பேசுங்கன்னா ஒரு ஃபோனில் பேச தான் போகிறார். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் அவர்கிட்டயே கூட சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் அவர் லெவலை விட்டு இறங்கிட்டாரோங்கிற எண்ணம் எனக்கே இருக்குது.